மதுபோதையில் 9 மாத பெண் குழந்தையை பெற்ற தாயே குளத்தில் மூழ்கடித்துக் கொன்ற கொடூர சம்பவம் ஹைதராபாத்தில் அரங்கேறியுள்ளது. மூச்சு திணற குழந்தையை கொன்றது எதற்காக? மதுபோதை மயக்கத்தில் பெண் செய்த வெறி செயல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பைராமல் கூடா பகுதியில் இருக்கிற குளத்துக்கிட்ட ஒரு பெண் ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே ஒரு பிஞ்சு குழந்தைய தண்ணியில முக்கி எடுத்துட்டு இருந்திருக்கா. இத பார்த்து அந்த வழியா போனவங்க அதிர்ந்து போய் உடனே அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைய மீட்டாங்க. ஆனாலும் அந்த குழந்தை பரிதாபமா உயிரிழந்த நிலையில கோபமான ஜனங்க அந்த பெண்ணை மடக்கி பிடிச்சு போலீசுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க பெண்ணை கைது செஞ்சு குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு நடத்தின விசாரணையில அம்பலமாச்சு அந்த கொடூர தாயின் வெறி செயலுக்கான பின்னணி. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் சிந்தப்பள்ளி மண்டலத்தைச் சேர்ந்தவர் லோகசானி ரவீந்திர ரெட்டி. இவருக்கும் கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரிக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னால திருமணம் நடந்த நிலையில இவங்களுக்கு அனுராதாங்கிற 9 மாத ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. தம்பதிகள் தற்சமயம் ஹைதராபாத்தில் உள்ள எல்பி நகர் பக்கத்தில் இருக்கிற இஞ்சாப்பூர் பகுதியில் வசிச்சிட்டு வராங்க. பாடசிங்காரம் பழ மார்க்கெட்டில் கூலி தொழிலாளியா வேலை செஞ்சிட்டு வந்த ரவீந்திர ரெட்டி அதிகாலையில வேலைக்கு போனா இரவுதான் வீட்டிற்கு வருவாரு. இந்த நிலையில தான் ராஜேஸ்வரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த விக்கிங்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் அடைவுல தகாத உறவா மாறின நிலையில ராஜேஸ்வரி விக்கியோட சேர்ந்து பல இடங்கள்ல சுற்றி திரியறதையும் தனிமையில சந்திக்கிறதையும் வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள் குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே போகும் ராஜேஸ்வரி 2-3 நாட்கள் கழிச்சு கூட வீட்டிற்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. இதனால ரவீந்தருக்கும் ராஜேஸ்வரிக்கும் பல மாசமா அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல வழக்கம் போல ராஜேஸ்வரிக்கும் ரவீந்தருக்கும் சண்டை வந்திருக்கு. அப்போ கள்ளு குடிச்ச போதையில இருந்த ராஜேஸ்வரி குழந்தை அனுராதாவை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. போன ராஜேஸ்வரி பைராமல் கூடா பகுதியில இருக்கிற ஒரு குளத்துல தன்னோட குழந்தைய துள்ள துடிக்க தண்ணியில முக்கி திணற கொலை செஞ்சிருக்கா. இத பார்த்த அப்பகுதியில இருக்கிறவங்க ராஜேஸ்வரிய மடக்கி பிடிச்சி குழந்தைய சடலமா மீட்டாங்க. அப்படி என்ன ஆத்திரம்? யார் மேல இந்த கோபம்? குழந்தையை கொல்லுற அளவுக்கு தகாத உறவுதான் முக்கியமா? இல்ல கணவன் கண்டிச்சதால தான் இந்த வெறி செயலை செஞ்சாங்களா? இல்ல தன்னோட புது வாழ்க்கைக்கு குழந்தை தடையா இருக்குன்னு விக்கி சொல்லித்தான் இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சாங்களாங்கிற கோணங்கள்ல போலீஸ்காரங்க விசாரிச்சுக்கிட்டு வராங்க.